நம் பள்ளியில் நடைபெறும் பள்ளி நிறுவனர் தின விழாவின் தலைமை பொறுப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வருகை தந்த வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் மாண்புமிகு அமைச்சர் திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், அப்பர் பள்ளியின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், பள்ளியின் செயலர் ஐயா அவர்களுக்கும், பள்ளிக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், பள்ளியின் சிறப்பு ஆலோசகர் அம்மா அவர்களுக்கும், இரு பள்ளிகளின் தலைமையாசிரியர்களுக்கும், இரு பள்ளிகளில் இருப்பார் ஆசிரியர் பெருமக்களுக்கும், அலுவலக உதவியாளர்கள் அனைவருக்கும், வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்கப் போகும் எனதருமை மாணவ செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் கூடியிருப்பதன் நோக்கம் நீங்கள் அனைவரும் அறிந்ததே. இப்பள்ளியை உருவாக்கிய தெய்வத்திரு PKM மூர்த்தன் அம்பலம் ஐயா அவர்களின் பிறந்த நாள் டிசம்பர் 3 பள்ளியின் நிறுவனர் தினமாக ஒவ்வொரு வருடமும் தவறாமல் பள்ளியின் நிர்வாகத்தினரால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிறப்பு, இன்று ஐயாவின் 101வது பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இப்பள்ளியானது ஐயா திரு PKM மூர்த்தன் அம்பலம் அவர்களின் முயற்சியினால் கற்பாயுள்ளி மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமப்புற ஏழை விவசாயிகளின் குழந்தைகள் நலனை கருத்தில் கொண்டு 1958 49 மாணவர்களை மட்டுமே கொண்டு தொடக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது. 1960 273 மாணவியர்களுடன் நடுநிலை பள்ளியாக வளர்ச்சி பெற்றது. அதுவரையிலும் படிப்பு வந்த மாணவர்களின் படிப்பு இடையில் நின்றுவிடக் கூடாது என்ற உயரிய நோக்கில் ஐயாவின் அயராத உழைப்பினாலும் சீரிய முயற்சியாலும் 1979 223 மாணவர்களுடன் இப்பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பள்ளி மென்மேலும் வளர்ந்து காண்போர் அனைவரும் உயர்ந்து போகும் அளவிற்கு தனக்கென ஒரு பாரம்பரியத்தை உடைய பள்ளியாக விஸ்வரூபமாக உருவெடுத்து உள்ளது. இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் பல்வேறு துறைகளிலும் சிறந்து விளங்கி அவர் தங்களுக்கும் பள்ளிக்கும் பெருமையை தேடி தந்துள்ளார்கள் என்று கூறிக்கொள்வது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ளலாம். ஐயா அவர்கள் செயலராக இருந்த காலத்தில் ஆசிரியர்களிடம் விரும்பி கேட்டுக்கொண்ட 2 விஷயங்கள். ஒன்று, உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பாடம் சொல்லி தருவீர்களோ அதுபோல இப்பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க என்பது. இரண்டாவது, மாணவர்கள் ஒழுக்கம் நிறைந்த மாணவர்களாக வளர வேண்டும், அது உங்கள் அனைவரின் பொறுப்பு என்று கூறிய வார்த்தைகள் இன்றும் என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்த போதிலும் நாள் தவறாமல் பள்ளிக்கு வந்து செல்வார். சிறு குழந்தைகளுடன் சிரித்து பேசுவார். எளிய வாழ்க்கை வாழ்ந்தார். ஒழுக்கம், நேர்மை என்ற பண்புகளை கொண்டு பிறருக்கு முன்மாதிரியாய் வாழ்ந்தார். அவர் கல்விக்கு மரியாதை கொடுத்து வாழ்ந்ததால் இன்று அவரது சிலை அவரால் உருவாக்கப்பட்ட பள்ளி வளாகத்தினுள்
தத்ரூபமாக வைக்கப்பட்டு குடும்பத்தினரால் மட்டும் அல்லாமல் நம் அனைவராலும் பூஜிக்கப்பட்டு வருகிறார். இதுவே அவருக்கு அவர் வாழ்க்கைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. ஐயா அவர்களுக்கு பின் வழியே ஐயா காட்டிய வழியில் சிறிதும் சுணக்கம் இல்லாமல் உற்சாகத்தோடு வழியை இன்னும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தயாராக இருக்கிறார்கள். மாணவர்களாகிய நீங்கள் உங்களின் தனி திறமைகளை கண்டறிந்து அதில் பயிற்சி பெற்றால் உங்களுக்கு உதவிட உங்கள் பெற்றோர்களை விட நம் நிர்வாகத்தினர் தயாராக உள்ளனர். இதுவே நம் பள்ளிக்கான சிறப்பு. மற்ற பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குமா என்பதே கேள்விக்குரியே. எனவே நம் பள்ளி மாணவர்கள் இப்படிப்பட்ட வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவிற்கு பள்ளியின் முன்புற தோற்றத்தை மாற்றி அமைத்த பெருமை முனைவர் தமிழரசி அவர்களையே சேரும். குடும்ப உறுப்பினர்களின் துணையோடு பள்ளியின் பெயருக்கு ஏற்றாற்போல் அப்பர் சிலையை நிறுவியும் கற்பாயுடனின் கல்வி தந்தை என்று அழைக்கப்படும் தந்தையின் சிலையையும் பள்ளியில் நிறுவி அப்பர் பள்ளியின் பெருமையை மேலும் சிறப்புற செய்தார். மேலும் பள்ளியை இயற்கை எழில் கொஞ்சம் சோலையாக மாற்றி அமைத்தார். பள்ளி வளாகத்தினுள் மாணவர்களை வெயிலோ மழையோ பாதிக்காதவண்ணம் இந்த செட்டை போடுவதற்கு அடித்தளமாக இருந்தார். மேலும் நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் பாலமாக செயல்பட்டு பள்ளியை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பக்க பலமாய் இருந்து வருகிறார். அவர் நமக்கு கிடைத்த பொக்கிஷம். நாம் அனைவரும் அவருடன் ஒத்துழைத்து பள்ளியை மேலும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல துணை நிற்போம். ஐயாவின் சிறந்த நாடு ஒரு சிறிய செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இதுவரையிலும் இப்பள்ளியின் வளர்ச்சி காலம் ஏறக்குறைய 70 ஆண்டுகள். நாமும் இப்பள்ளியின் வளர்ச்சி பாதையில் கடைசி 40 ஆண்டுகள் ஆசிரியர் என்ற முறையில் இப்பள்ளியோடு சேர்ந்து தொடர்ந்து பயணித்துள்ளேன் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமை அடைகிறேன். ஐயாவின் 101வது